ஒரு நாள் காலை நீங்கள் விழித்துக் கொண்டீர்கள். ஆனால் அந்த நாள் வேறுபட்டது. உங்களுக்கு தூக்கம் வரவே இல்லை. இன்று மட்டுமில்லை, நாளையும் இல்லை, என்றும் இல்லை. மனிதர்களுக்கு இனி தூக்கம் தேவையில்லை. இது ஒரு ஆசீர்வாதமா அல்லது மனித இனத்துக்கான மிகப்பெரிய சாபமா? நாம் வாழ்க்கையின் மூன்றில் ஒரு பங்கை தூக்கத்தில் செலவிடுகிறோம். ஒரு சராசரி மனிதன் தனது வாழ்க்கையில் சுமார் 25 வருடங்கள் தூங்குகிறான். அந்த 25 வருடங்களை சடன்லி திரும்ப பெற்றால் என்னாகும்? உலகம் உடனே மாற ஆரம்பிக்கும். இரவு நேரம் முன்பு அமைதியானது. ஆனால் இப்போது அந்த இரவுதான் புதிய பகலாக மாறும். சாலைகள் 24 மணி நேரமும் பிஸி. நகரங்கள் ஒருபோதும் உறங்காது. ஒளிகள் ஒருபோதும் அணையாது. நைட் ஷிஃப்ட் என்ற வார்த்தையே மறைந்து போகும். ஏனெனில் எல்லாருக்கும் அது சாதாரண வேலை நேரம் ஆகிவிடும். எக்கானமி இதுதான் முதலில் எக்ஸ்ப்ளோட் ஆகும். நிறுவனங்கள் 8 மணி நேர வேலைக்கு பதிலாக 16 மணி 20 மணி நேரம் வேலை செய்யலாம். ஃபேக்டரிகள் ஒருபோதும் நிற்காது. புரொடக்ஷன் இரட்டிப்பு, 3 மடங்கு. ஜிடிபி வேகமாக உயரும். அமேசான், கூகுள் மாதிரியான நிறுவனங்கள் நான்-ஸ்டாப் ஹியூமன் ஒர்க் ஃபோர்ஸ் கொண்டு முழு உலகத்தையும் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கலாம். ஆனால் ஒரு கேள்வி, மனிதர்களுக்கு ஓய்வு தேவையில்லை என்றால் அவர்களுக்கு விடுமுறை தேவைதானா? ஒர்க் கல்ச்சர் முற்றிலும் மாறும். இன்று ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி பேசுகிறோம். ஆனால் நாளை அது இல்லாமல் போகும். பாஸ் சொல்வார், உங்களுக்கு டயர்ட் ஆக மாட்டீங்க அப்படின்னா இன்னும் வேலை செய்யலாமே. எம்ப்ளாயீஸ் மெதுவாக மெஷின்ஸாக மாற ஆரம்பிப்பார்கள். சம்பளம் கூட அதிகமாக இருக்காது. ஏனெனில் சப்ளை அதிகம். அனைவரும் அதிக நேரம் வேலை செய்ய தயாராக இருப்பார்கள். காம்படிஷன் கொடூரமாக அதிகரிக்கும். ஒரு வேலைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யும் மனிதனும் 20 மணி நேரம் வேலை செய்யும் மனிதனும் யாரை கம்பெனி தேர்வு செய்யும்? இப்போது ஹெல்த். இதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட். நாம் நினைப்பது போல தூக்கம் இல்லாதது நல்லதா? அல்ல. இப்போது விஞ்ஞானம் சொல்வதென்னவென்றால், தூக்கம் என்பது வெறும் ஓய்வல்ல. அது ஒரு ரிப்பேர் சிஸ்டம். நம் மூளை தினமும் தகவல்களை ப்ராசஸ் செய்கிறது, நினைவுகளை சேவ் செய்கிறது, அழுக்குகளை சுத்தம் செய்கிறது. இந்த ப்ராசஸ் எல்லாம் தூக்கத்தின் போதுதான் நடக்கிறது. தூக்கமில்லாமல் இருந்தால் மனிதர்கள் மெதுவாக மறந்துவிட ஆரம்பிப்பார்கள். ஃபோக்கஸ் குறையும். டிசிஷன் மேக்கிங் மோசமாகும். எமோஷன்ஸ் அன்ஸ்டேபிள் ஆகும். ஒரு நாள் கூட தூங்காமல் இருந்தால் நம் ரியாக்ஷன் டைம் 0.1% ஆல்கஹால் குடித்த மாதிரி ஆகும் என்று ரிசர்ச் சொல்கிறது. அப்படியென்றால் எப்போதும் தூங்கவே இல்லை என்றால் மனிதர்கள் ஒரு வாக்கிங் ஜாம்பி மாதிரி ஆகிவிடுவார்கள். ஆனால் இந்த இமேஜினரி உலகத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நாம் அசியூம் பண்ணலாம், மனித உடல் இவால்வ் ஆகி தூக்கம் தேவையில்லாமல் போய்விட்டது. அப்போ என்ன ஆகும்? அப்போ மனசுதான் முக்கியம். நம் வாழ்க்கையில் பிரேக் இல்லாமல் போய்விடும். இன்று நாம் இரவில் தூங்கும்போது நாளை புதிதாக தொடங்க முடிகிறது. அந்த ரீசெட் பட்டன் இல்லாமல் போனால் மனிதர்கள் ஒருபோதும் ஆஃப் ஆக மாட்டார்கள். ஸ்ட்ரெஸ் மெதுவாக பில்ட் ஆகும். ஒரு நாள், 2 நாள், 1 மாதம், 1 வருடம். பிரேக் இல்லாத வாழ்க்கை மனித மனதை உடைக்கும். டிப்ரெஷன் அதிகரிக்கும். ஆங்ஸைட்டி அதிகரிக்கும். ஏனெனில் மனிதனுக்கு ஓய்வு மட்டும் வேண்டியதல்ல, தப்பிக்க ஒரு இடம் வேண்டும். அதுதான் தூக்கம். ரிலேஷன்ஷிப்ஸ் கூட மாறும். இன்று ஒரு குடும்பம் இரவில் சேர்ந்து சாப்பிட்டு பேசி பிறகு தூங்குகிறது. அது ஒரு பாண்டிங் மொமெண்ட். ஆனால் நாளை அந்த ரொட்டீன் இல்லை. ஒவ்வொருவரும் வேறு வேறு நேரத்தில் வேலை, வேறு வேறு நேரத்தில் வாழ்வு. ஃபேமிலி டைம் குறையும். லவ் கூட ஒரு ஷெட்யூலாக மாறும். கிரைம் கூட அதிகரிக்கலாம். ஏனெனில் இரவு நேரம் முன்பு ஒரு நேச்சுரல் கண்ட்ரோல். இப்போது அந்த டார்க்னஸ் கூட மனிதர்களை நிறுத்தாது. 24 மணி நேரமும் செயல்படும் உலகம் 24 மணி நேரமும் பிரச்சனைகளையும் உருவாக்கும். ஆனால் ஒரு நல்ல பக்கம் இருக்கிறது. மனிதர்கள் அதிக நேரம் கற்றுக்கொள்ள முடியும். புதிய ஸ்கில்ஸ் டெவலப் செய்யலாம். ஒரு வாழ்க்கையில் 2 கெரியர்ஸ் மட்டுமில்லை, 5, 10 கெரியர்ஸ் கூட பாசிபிள். சயின்ஸ் வேகமாக வளரலாம். ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், மெடிக்கல் பிரேக் த்ரூஸ் எல்லாம் வேகமாக நடக்கலாம். ஒரு மனிதன் ஒரே வாழ்க்கையில் பல வாழ்க்கைகளை வாழ முடியும். ஆனால் கடைசியில் ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது.
நாம் தூங்குவது நேரத்தை வீணடிக்க அல்ல, அது நம்மை மனிதர்களாக வைத்திருக்கிறது. நம்மை ஸ்லோ செய்கிறது, நம்மை உணர வைக்கிறது, நம்மை மறுபடியும் உருவாக்குகிறது. தூக்கமில்லாத உலகம் அதிக ப்ரொடக்டிவாக இருக்கலாம், ஆனால் அது அதிக மனிதமான உலகமா இருக்கும். ஏனெனில் நாம் இயந்திரங்கள் அல்ல. நாம் சோர்வடைவோம், நாம் ஓய்வெடுப்போம், நாம் கனவு காண்போம். அந்த கனவுகள்தான் நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கிறது. தூக்கமில்லாத உலகத்தில் நேரம் அதிகமாக இருக்கும், ஆனால் அந்த நேரத்தில் வாழ்க்கை இருக்கும் என்கிறதை யாரும் உறுதி செய்ய முடியாது.